வணக்கம் வணக்கம் அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் தேர்வு வாரியத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். 2024 UGTR போர்டைய கட் ஆஃப் மதிப்பெண்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம். இந்த கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா 2லிருந்து 5 மதிப்பெண்கள் கூடுதலாக இருக்கும், இல்லைன்னா குறைவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதிகாரப்பூர்வ கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சில தினங்களில் நமக்கு கிடைத்துவிடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டென்டேட்டிவான கட் ஆஃப் மட்டும்தான், இது அஃபிஷியலான கட் ஆஃப் கிடையாது. இது எதை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்வர்களுடைய கடினம் மற்றும் எளிமைத்தன்மையை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட கட் ஆஃப் மட்டும்தான். ஸோ இதில் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுகளுக்கு நாளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாங்க. ஸோ இங்கிலீஷ் கேட்டகரி ஜென்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் கேட்டகரிக்கு 95லிருந்து 99ங்க. பிசி கேட்டகரிக்கு 85லிருந்து 90ங்க. பிசி முஸ்லீம் கேட்டகரிக்கு 85லிருந்து 90ங்க. எம்பிசி மற்றும் டிஎன்சி கேட்டகரிக்கு 77லிருந்து 85ங்க. எஸ்சி கேட்டகரிக்கு 76லிருந்து 85, எஸ்சிஏ கேட்டகரிக்கு 75லிருந்து 86, எஸ்டி கேட்டகரிக்கு 66 to 71ங்க. இது இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டுக்கு உண்டான கட் ஆஃப். அடுத்து கணித டிபார்ட்மெண்ட்டுக்கு உண்டான கட் ஆஃபை நம்ம பார்க்கலாம். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலுக்கு 90லிருந்து 105 வரைக்கும் ஹையஸ்ட்டாக இருக்கும். பிசிக்கு 80 to 84ங்க. பிசி முஸ்லீம்க்கு 80 to 84 தான் வரும். எம்பிசி மற்றும் டிஎன்சிக்கு 76லிருந்து 83, எஸ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா 69 to 82, எஸ்சிஏக்கு 65 to 80ங்க. எஸ்டிக்கு 61 to 65ங்க. அடுத்து கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டை நாம் பார்க்கலாம். கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் ஜென்ரல் 91 to 105, பிசி 85 to 89, பிசி முஸ்லீம் 77 to 80ங்க. எம்பிசி மற்றும் டிஎன்சி 77 to 80 கெமிஸ்ட்ரியில். எஸ்சியில் கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா 70 to 75, எஸ்சிஏல 70 to 75ங்க. எஸ்டியில் 63, 2லிருந்து 65ங்க. அடுத்து ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்க்கலாம். ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சில கட் ஆஃப் வந்து குறைவதற்கு தான் வாய்ப்பு இருக்கே தவிர ஏறுவதற்கு வாய்ப்புகள் குறைவு. ஜென்ரல் கேட்டகரி 91லிருந்து 98ங்க. பிசி 80 to 85, பிசி முஸ்லீம் 81 to 85, எம்பிசி மற்றும் டிஎன்சி 77லிருந்து 83, எஸ்சி 75 to 84, எஸ்சிஏ 75 to 84, எஸ்டி 65 to 70ங்க. அடுத்து தமிழ் கேட்டகரி அவளுடன் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்க அந்த டிபார்ட்மெண்ட்டுங்க. தமிழை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாகவே 90லிருந்து 95 இருந்தாலே போதும். நிறைய பேர் கடினம்னு சொல்லியிருக்காங்க, அதனால் 95 ஹையஸ்ட்டாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பிசிக்கு 85 to 91ங்க. பிசி முஸ்லீம்க்கு 85 to 90ங்க. எம்பிசி மற்றும் டிஎன்சிக்கு 80 to 85ங்க. எஸ்சி மற்றும் எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 75 to 82ங்க. எஸ்சிஏக்கு 75 to 82, எஸ்டிக்கு 65லிருந்து 74. அடுத்து பிடபிள்யூடி, எக்ஸ் சர்வீஸ்மேன், டிரான்ஜெண்டர், டெஸ்டியூட், விடோ இந்த மாதிரி கேட்டகரி வரப்போ ஜஸ்ட்டு பாஸ் பண்ணியிருந்தாலே போதுங்க. 60 மதிப்பெண்கள் எடுத்திருந்தாலே நிச்சயமாக பணி வாய்ப்பு கிடைக்கும். டிஆர்பியில் இதை அதிகாரப்பூர்வ டென்டேட்டிவான கீஸை இன்னும் சில தினங்களில் நம்ம எதிர்பார்க்கலாம். ரிசல்ட்டை February 20 எதிர்பார்க்கலாங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.